Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது egg fried rice restaurant style. யூசுவலா நமக்கு fried rice சாப்பிடணும் போல இருக்கு அப்படினா ஹோட்டல்ல நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். ஏன்னா ஹோட்டல்ல வாங்குற fried rice கொஞ்சம் டிஃபரண்டாவும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். ஆனா அதே டேஸ்டோட அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் fried rice நம்ம வீட்ல எப்படி செய்யிறது அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க இந்த வீடியோல இந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் fried rice எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். fried rice பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துறலாம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்மளோட பாஸ்மதி அரிசி ஊறட்டும். 2 தடவை வாஷ் பண்ணி இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நான் ஃப்ளேம் லோ பண்ணிட்டேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியில் தண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இதை வச்சுருங்க. இது ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால இதுக்கு தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 5 நிமிஷத்தில் நம்மளோட இந்த பாஸ்மதி அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அடுத்து ஒரு 4 நிமிஷத்தில் நம்மளோட பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து 4 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் இந்த அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா பொழு பொழுன்னு அரிசி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா வரும். ரொம்ப வேக வச்சிடாமல் அதுக்கு முன்னாடியே பார்த்து எடுத்துக்கோங்க. வடித்த சாதத்தை இப்போ நான் ஃபேனுக்கு கீழே ஆற வைக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஃபேனில் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றுறாங்க. உங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த முட்டை போர்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஸ்டீல் கடாய் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முட்டையை லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி வேக விடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் இந்த முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிளறிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கிளறுங்க. எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் 2 சேர்த்து நான் அதில் சேர்த்துடுறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இதையும் வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். இதையும் ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறியெல்லாம் வேக வைக்க வேண்டாம். லைட்டாக வந்து இந்த ஆனியனில் சாட் ஆனாலே போதும். பொடி பொடியாக உங்களுக்கு நறுக்க வரல அப்படின்னா ஸ்லைசரில் போட்டு நறுக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இலை சேர்த்துக்கிறேன். அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாடில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க.
தேவையான பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1லிருந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. டார்க் சோயா சாஸ் சிங்ஸோடது நான் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையும் சேர்த்துடலாம். முட்டையில் நம்ம உப்பு போடலை, அதனால இது இந்த காயோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சு ஆற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். சாப்பாடு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருந்தால் தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் உடையாமல் இருக்கும். சாப்பாடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய ஃப்ளேம் ஹையில் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஏன்னா வீட்டில் அந்த மாதிரி பதமாக நம்மளுக்கு செய்ய வராது அப்படின்றதுனால. ஆனால் நீங்கள் வீட்டில் செய்கிறது தான் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கானது. அதனால கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. ரெஸ்டாரண்ட்டில் இதில் அஜினோமோட்டோ சேர்த்துக்குவாங்க, நம்ம வந்து அதை சேர்த்துக்கல. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த எக் ஃப்ரைட் ரைஸை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு சில்லி ஃபிஷ் பண்ணியிருக்கேன். சில்லி ஃபிஷ் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் வேறு என்ன ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.